ஒருத்தர் என்ன பண்ணுறான், விடியல் கால பொழுதுல பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறான். அந்த நேரம் பார்த்தா பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்குது, அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். இவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஒரு இளைஞன் வந்து நின்றுட்டு இருந்தான். அவன் உருவம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒல்லியான தேகமாக உடையெல்லாம் ஒரு மாதிரி அழுக்கு உடையா போட்டுட்டு அவன் நின்றுக்கிட்டு இருந்தான். இவன் உடனே கேட்குறான், என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், அண்ணன் அந்த மாதிரி பஸ்ஸில் தான் வந்துக்கிட்டு இருந்தேன். வர்ற வழியில் என்னோடய பர்ஸை யாரோ அடிச்சிட்டாங்க. என் கையில் பணம் இப்போ இல்லை. நான் வந்து மும்பை வரை போகணும். அதனால் எனக்கு கையில் பணம் இல்லைனால நான் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 500 ரூபா பணம் இருந்தால் கொடுங்க. நான் மும்பை போன பிறகு உங்களுக்கு அந்த 500 ரூபா பணத்தை உங்கள் ஃபோன் நம்பருக்கு நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவன் வந்து அவனை உத்து பார்க்குறான். இளைஞன் சொன்னான், அண்ணா என்னை நம்புங்க, நான் கண்டிப்பாக அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு அவன் சொல்கிறான், உங்கள் வீட்டில் வேறு யாராச்சும் ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். தெரியுங்கண்ணா, எங்கள் அப்பா நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். உங்கள் அப்பா நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 500 ரூபா பணம் எனக்கு அனுப்ப சொல்லு. அந்த பணத்தை நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன், நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு இந்த இளைஞனை விட்டு என்ன சொன்னால், எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஃபோன் போட்டு கேட்க வேண்டாம், நீங்களாக கொடுத்தா கொடுங்க. எங்கள் அப்பாட்டெல்லாம் ஃபோன் போட்டு கேட்க வேணாம், நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போக ஆரம்பித்தான். உடனே இவன், ஏய் இங்கே நில்லு, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். இவன், வேணாண்ணா நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தான். ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். மறுபடியும் கூப்பிட்டானே இவன் வந்தான். வந்து நின்னா, நீ யார் என்னன்ற உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் வந்து சொல்ல மறுத்தான். பிறகு வந்து சொல்ல ஆரம்பித்தான், அண்ணா நான் வந்து ஊர்லேருந்து வந்தேன், நான் தான், எனக்கு வந்து இங்கே வேலையும் சரியாக கிடைக்கல, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதனால தான் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே இவன் என்ன பண்ணான், அந்த இளைஞனை கூப்பிட்டு போனான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் அவனை வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு அவன் போயிட்டான்.